வணக்கம். ஒரே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு கன்டின்யூ பண்ண முடியாது. அது பாசிட்டிவ் சைனா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைனா இருந்தாலும். ஆகஸ்ட் 15 ஜிஎஸ்டியோட அனௌன்ஸ்மென்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வந்ததுலேருந்து மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல டாரிஃப் பிரச்சனை இருந்தது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல தான் மார்க்கெட் செலக்டிவா ஜிஎஸ்டில பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய கம்பெனிஸ் இன்கிரீஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்போட அந்த ட்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், அமெரிக்காவும் மறுபடியும் இந்த ட்ரேட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற நியூஸு. அதுக்கு அவங்க என்னென்ன டிமாண்ட் வச்சிருந்தாங்க, இத மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு? டாரிஃப் குறைக்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருந்தாலும், பட் இந்த டிஸ்கஷன் மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுது அப்படின்றது ஓவரால் மார்க்கெட்க்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டா இருந்தது. இந்த 2 வாரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்த புல்லிஷ் கேண்டில், ஃபுல் பாடி புல்லிஷ் கேண்டில். பட் ரொம்ப ஒரு நாமினல் ஆவரேஜ் கேண்டலா இருந்தாலும், ஃபுல் பாடி கேண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன தான் டெக்னிக்கலா கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது? இந்த வாரம் எப்படி இருந்தது? என்னென்ன செக்டார், என்னென்ன ஸ்டாக்ஸு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வரப்போற வாரத்துக்கும், திங்கட்கிழமைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, என்னோட டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ். அதுக்கு என்ன காரணம்? ஜேபிஎம் ஆட்டோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 143 மடங்கு ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. முக்கியமா இந்த ஸ்டாக் வந்து 13% இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. அதுக்கு $100 மில்லியன் அளவுக்கு ஐஎஃப்சி இன்வெஸ்ட்மென்ட் பஸ்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் வந்தது. ஜேபிஎம் ஆட்டோ ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்குக்கான ரீசனா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் காப்பர். கிட்டத்தட்ட 19 மடங்கு ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 12% பாசிட்டிவா இருந்தது. ஸோ இந்த இந்துஸ்தான் காப்பர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் கிட்டத்தட்ட ரூ. 2000 கோடி அடுத்த 5லிருந்து 6 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. ரொம்ப இன்னைக்கு டேவ அ ஒரு செக்டார் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது வந்து டிஃபென்ஸ் செக்டார சொல்லலாம். ஆம், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? நான் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸை. மேபி குரூப்பில் இல்லை அப்படின்னா, நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டாக் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது? ஜிஆர்எஸ்சி 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 10%ல போய் ஃப்ரீஸில் ரீட்டெயின் ஆச்சு. பிஇஎம்எல் 8%, பிடிஎல் 5%. இதை தாண்டி எம்டார் டெக்னாலஜிஸ் இதுவும் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் டிஃபென்ஸில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். எம்டார் டெக்னாலஜி 9%, பாரஸ் டிஃபென்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆச்சு. பாரஸ் டிஃபென்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்ததும் இன்னொரு காரணமாக பார்க்கலாம். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு யூஎஸ் டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸு இந்தியாவோட டிஸ்கஷனுக்கான ஒரு நியூஸ் வந்து மீடியாவில் வந்தது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். அடுத்தது இந்த ஜிஎஸ்டியில் மேஜர் பெனிஃபிஷியல் செக்டார் அப்படின்னா அது ஆட்டோ செக்டார். ஸோ அது கடந்த 2 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த செக்டார் இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆச்சு. அகைன் மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனோட க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சிட்டியோட ரேட்டிங் அப்டேட் ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் பூஸ்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்யூ பேங்க் ஒரு ஒன் ஆஃப் த டாப் லூசராக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்த இந்த செக்டார் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. இன்னைக்கு வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஃபால் ஆனதுக்கு பிஎஸ்பி 2 டே பந்தன் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் பிஎஸ்யூ பேங்க்ஸோட மேனேஜ்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இன்னைக்கு மீட் பண்ணுற ஒரு டே. ஸோ கம்பெனியோட ஃபியூச்சர் கோல்ஸு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லூப்பின் இன்னைக்கு ஓப்பனிங்கில் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகலை. நியர்லி ஒரு 2-3% பாசிட்டிவாக முடிஞ்சுது. இன்வெஸ்டெக்கோட ப்ரோக்கரேஜ் அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஐடி ஸ்டாக்ஸு 2 ஸ்டாக்கு முக்கியமாக நேற்று ஐடி செக்டார் கொஞ்சம் ட்ரிகர் ஆனதுக்கு இன்ஃபோசிஸோட பைபேக் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த 2 ஸ்டாக்குமே ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. டிசிஎஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு காரணம். இன்ஃபோசிஸோட ரேலி அந்த பைபேக்கான ரேலி இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியர்லி 1%.
இன்றைக்கி பிரச்சனைக்குரிய ஒரு செக்டார் இல்லை ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸு, முக்கியமாக எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ். செபியோட மீட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, இதெல்லாமே ரொம்ப ஒரு க்ரூஷியலான விஷயம். பட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் மோர் தென் 2% பிஎஸ்சி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் டே ஃபுல்லாக அது சர்வைவ் ஆகலை. பிஎஸ்சி 0.4% மட்டுமே பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சிக்கான அப்டேட், அதாவது முக்கியமாக இந்த வீக்லி ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து மேபி டெனர் இன்க்ரீஸ் பண்ணால் அது கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தது. பிஎஸ்சி வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் 2000 கோடி ரூபா அடுத்த 5லேருந்து 6 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இதை தாண்டி வரப்போகிற வாரம் கவனிக்கக்கூடிய செக்டார்னால் அது அதானி குரூப் ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். முக்கியமாக அதானி குரூப்பில் ரொம்ப ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னா அதானி பவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 50 ரூபா கிட்ட லாஸ்ட் இந்த ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனில் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நியூஸ் என்ன அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் 100% ஷேர்ஸ் டிபி ஜெயின் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி 1342 கோடி ரூபா அளவுக்கு வாங்குறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎக்ஸ் சிஸ்டம் 3% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் பைண்டிங் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். இப்போது ஃபார்மா செக்டாருக்கு வரலாம். ஃபார்மா செக்டார் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லலாம். 2 ஸ்டாக் இன்றைக்கி நியூஸு. ஆஸ்ட்ராஜெனிகா ஷோகாஸ் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க என்பிபிஏ ரெகுலேட்டர்கிட்ட இருந்து. ஸோ இது ஒரு நியர்லி 1% இறங்கியிருந்தது. அதே போல் டெஃபினட்டிவ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறது ஆரோ ஃபார்மாவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபார்மா ஸ்டாக்ஸு ஸ்ட்ரகிள் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். டிகா இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஷேர்ஸ் இன்றைக்கி பிளாக் டீலில் ட்ரேட் ஆகிருக்கு. 0.6% ஈக்விட்டி. இது வந்து இன்றைக்கி நியர்லி 1% கிட்ட டிகா இண்டஸ்ட்ரீஸ் ஃபால் ஆகிருக்கு. டெக்ஸ்மேக்கோ ஆர்விஎன்எல்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. இன்றைக்கி 3% பாசிட்டிவ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். பட் ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அர்பன் கம்பெனி இன்றைக்கி ஐபிஓவோட டே 3. இப்போ ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 20 டைம்ஸ்க்கு மேலே இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட பெட்டரான சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு இன்வெஸ்டார்ஸோட சைட்லேருந்து. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 44% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 கோடி ஷேர்ஸ் இன்றைக்கி பிளாக் டீலில் ட்ரேட் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இந்த ஸ்டாக், அதாவது வால்யூமில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஆப்பிள் இந்தியா இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அனதர் பேட்டன்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்பிள் இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 1% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மார்கன் ஸ்டான்லி டவுன்கிரேட் பண்ணியிருக்கிற ஜிஎஸ்பிஎல் நியர்லி 1% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து லேண்ட் அக்வசிஷன் என்டியூரன்ஸ் டெக்னாலஜி பிளான்ட்டுக்கான அக்வசிஷன் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஏன்னா ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது ஒரு காரணமாக பார்க்கலாம். இப்போது முக்கியமாக இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி பிராட் மார்க்கெட், அதாவது என்எஸ்சி இண்டெக்ஸஸில் பிராட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இந்தியா விக்ஸு மோர் தென் 2% இன்றைக்கி ஃபால் ஆச்சு. செக்டார் பக்கம் வரும்போது ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ், மெட்டல் இண்டெக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது இன்வெஸ்டர்ஸ் சைடில் பார்க்கும்போது. நெகட்டிவ் சைடு வரும்போது எஃப்எம்சிஜியில் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் இருந்தது 0.7%. அதே போல் மீடியா இண்டெக்ஸும் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆச்சு. நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருந்த பிஎஸ்யூ பேங்க்ஸு இன்றைக்கி 0.2-0.3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி 50 கம்பெனிஸில் 30 கம்பெனிஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20 கம்பெனிஸ் இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. இதில் 3 கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிஃப்டி 50ல். ஒன்று பிஇஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த 3 ஸ்டாக்கும் இன்றைக்கி நியர்லி 2-3% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஜொமேட்டோ இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசராக நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஹெச்யூஎல், இண்டஸ்இண்ட் பேங்க் மோர் தென் 1% இன்றைக்கி நிஃப்டியில் இறங்கியிருந்தது. நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது கிட்டத்தட்ட 4 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் இருந்தது இன்வெஸ்டர் சைடில். ஒன்று அதானி பவர், மதர்சன், ஹெச்ஏஎல், வேதாந்தா. இந்துஸ்தான் காப்பரோட ரேலி ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வேதாந்தா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதே போல் ஹுண்டாய் மோட்டார் 2% கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. போஷ் லிமிடெட், காட்ரேஜ் கன்சூமர், டாபர், எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு.
பேங்க் நிஃப்டியில் 3 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே 9 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதில் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் நியர்லி 1% பாசிட்டிவாக ரீட்டைன் ஆயிருக்கு. மிட் கேப் பக்கம் 5 ஸ்டாக்கு இன்னைக்கு ஃபோக்கஸில் கொச்சின் ஷிப்யார்ட், பிடிஎல், மசகான் டாக் இந்த 3 ஸ்டாக்குமே டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் இருக்கிற கம்பெனிஸு. இதை தாண்டி சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நியர்லி 4% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க், வோடஃபோன் ஐடியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் வரும்போது 3 ஸ்டாக் இன்னைக்கு மோர் தென் 10% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேபிஎம் ஆட்டோ ஆல்ரெடி என்ன நியூஸ் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்துஸ்தான் காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸு, ஜிஆர்எஸ்சி, பிஎம்எல் இது ரெண்டுமே டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு. நெகட்டிவ் சைடு வரும்போது அமராஜா பேட்டரி, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், பிசிபிஎல், ஆஃப்கான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தது. 15 ஸ்டாக் எஃப்எம்சிஜியில் 13 ஸ்டாக் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்யூஎல் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. மீடியாவில் இன்றைக்கி ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் இருந்தாலும் க்ளோசிங்கில் 0.4% இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் 12 ஸ்டாக்கில் 10 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவ். இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூனியன் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க் இந்த 2 ஸ்டாக்கு தான் இன்றைக்கி மெட்டல் இண்டெக்ஸ் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. இன்னொரு பக்கம் அதானி என்டர்பிரைசஸ், ஜேஎஸ்எல், ஜிண்டால் ஸ்டீல் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் க்ளோசிங்கோட முடிஞ்சிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் இன்க்ரீஸ் ஆனது டாப் கெய்னரில் செகண்ட் பிளேஸில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் ரீட்டைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இந்த வாரம் எப்படி இருந்தது? வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது ஒரு ஃபுல் பாடி புல்லிஷ் கேண்டல் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 695 பாயிண்ட் இன்றைக்கி ஓவரால் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 373 பாயிண்ட் நிஃப்டி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஓவரால் வீக்கில் பார்க்கும்போது. இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் டைப் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷனாகவும் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 108 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 25,100 ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 25,000க்கு அபோவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது முதல் விஷயம். கடந்த 2 வாரத்தோட ஹைக் நியரில் ரீட்டைன் ஆகிருக்கு. மேபி கடந்த ஒரு 1.5 மாதம் ஹை வந்து பார்த்திங்கன்னா இப்போது 25,155 கிட்ட இருக்குது. இந்த 25,155 கிட்ட இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக போச்சு. 10-12 பாயிண்டில் வந்து அதை பிரேக் பண்ண முடியாமல் க்ளோஸ் ஆகிருக்கு இறங்கி. ஸோ அப்போ வரப்போகிற வாரம் மேபி ஒரு திங்கக்கிழமை ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்து 25,150க்கு மேலே நிஃப்டி 10 மணிக்கு அப்புறமும் மண்டே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக டே சார்ட்டில் பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் பற்றின லேர்னிங் வீடியோஸு, ட்ரைனிங் செஷன்ஸு இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.